ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் பத்தி பார்க்க போறோம். கிரெடிட் கார்டுல ஒரு பொருளை வாங்கிட்டு அதை மாதம் மாதம் எப்படி தவணை முறையில செலுத்துறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன்ல ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த பொருளை கடையில வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கடையில போய் உங்க கிரெடிட் கார்டு வச்சு அந்த பொருளை வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்த பிறகு அந்த அமௌண்ட்டை இஎம்ஐ மாத்துறது இருக்க ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். இப்போ பொருள் வாங்கியாச்சு, நம்ம இஎம்ஐ மாத்தணும்னு நினைச்ச உடனே நம்ம மொபைல் ஆப்லயே மாத்திடலாம் ஈஸியா கிரெடிட் கார்டு இஎம்ஐ. உங்களோட பேங்கோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க மொபைல் போன்ல. அதை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க எந்தெந்த டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்றத விவரங்களை காட்டும். இதுல கன்வெர்ட் டு இஎம்ஐ இல்ல புக், ஃபிளெக்ஸி பே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இது என்னன்னா மாத தவணையாக நீங்கள் உங்கள் டிரான்சாக்ஷனை மாத்திக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ணோன்னே நமக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் மாத தவணையில மாத்திக்க முடியும் அப்படின்ற ஆப்ஷனை காட்டும். இதுல நமக்கு எந்த குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனை மாத தவணையில மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ஆப்ஷன்ஸ் காமிக்கும். எத்தனை மாத தவணைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும்? 3, 6, 9, 12, 18, 24, 36 இப்படி மாதங்கள்ல காட்டும். இதுல எத்தனை மாதமாக நாம மாத்திக்கணும்னு விரும்புறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இது ஒரே குறிப்பிட்ட அளவுதான் மாத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய வசதி 3 மாசத்துல உங்களால பணத்தை திருப்பி செலுத்திட முடியும்னா 3 மாதத்துக்கு போய்க்கலாம். 12 மாதம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 12 மாதம் போய்க்கலாம். உங்களோட வசதிக்கு ஏற்பாடு நீங்க அதை மாத்திக்கலாம். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் கட்ட வேண்டிய தவணை அமௌண்ட் எவ்வளவுன்னு காமிச்சிடும். இதுல எக்ஸ்ட்ரா பணம் நீங்க எவ்வளவு செலுத்த வேண்டும்ன்றதையும் காமிச்சிடும். இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இது வங்கிகள் 150 இருந்து 500 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ப்ராசஸிங் ஃபீ. இது ஒரு வாட்டி தான் வாங்குவாங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்றதுக்கு. அப்புறமா சர்வீஸ் டாக்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 18%. எந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் போட்டாலும் கிரெடிட் கார்டுல 18% ஜிஎஸ்டி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா எந்த இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரான்சாக்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை மாதமோ அதை செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் இஎம்ஐ கொடுத்தீங்கன்னா அது மாத தவணையாக மாற்றப்பட்டுவிடும். இதுல என்ன மாற்ற மாட்டாங்க டிரான்சாக்ஷன்ல இஎம்ஐன்னு பாத்தீங்கன்னா, சில வங்கிகள் தங்கத்தை வாங்கினால் அதை இஎம்ஐ மாற்ற ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பண பரிவர்த்தனை, நீங்க பணத்தை கிரெடிட் கார்டு மூலமா எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதையும் இஎம்ஐ மாற்ற விட மாட்டாங்க. மற்றபடி எல்லா டிரான்சாக்ஷனையும் நீங்க இஎம்ஐ மாத்திக்கலாம். இப்போ இஎம்ஐ எனக்கு போன் பேங்கிங் மூலியமா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பேங்க்ல கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு போன் பண்ணுங்க. போன் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் இஎம்ஐ மாத்தணும், இவ்வளவு ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை எத்தனை மாசம் இஎம்ஐ மாற்ற முடியும், அதுக்கு எவ்வளவு அதிகமா நீங்க பணம் செலுத்துறீங்க இஎம்ஐ மாத்துறதுனாட்டு, அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ என்ன, மாத தவணை என்ன, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இதுதான் இஎம்ஐ மாத்துறதுக்கு இருக்க விஷயம். போன் பேங்கிங் மூலியமா மாத்தினீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் எடுப்பாங்க. 1 இருந்து 2 நாட்களுக்குள் அதிகபட்சமாக இஎம்ஐல மாறிடும். இதுதான் இஎம்ஐ பற்றி இருக்கக்கூடிய தகவல். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.